சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் 43வது படலமான பலகையிட்ட படலம் பற்றி பார்க்கலாம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் பலகையிட்ட படலம் 43வது படலமாகும். பாணபத்திரரின் வறுமையை போக்க இறைவனான சொக்கநாதர் சேரமானுக்கு திருமுகத்தில் பாடல் எழுதி கொடுத்து சேரமானிடம் பொருள் பெற்று தந்தார். அதன் பின்னர் பாணபத்திரர் பகலில் வழிபாடு நடத்தியதோடு இரவிலும் கோவிலுக்கு சென்று இசைப்பாடி வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டார். எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் திருக்கோவிலுக்கு இரவில் சென்று வழிபடுவதை பாணபத்திரர் நிறுத்தவில்லை. இறைவனார் பாணபத்திரரின் இசை சேவையை உலகுக்கு எடுத்து காட்ட விரும்பினார். ஒரு நாள் பாணபத்திரர் இரவு நேர வழிபாட்டிற்கு செல்லும் நேரத்தில் புயல் காற்று வீசியது. இடி மின்னலுடன் கடுமையாக மழை பெய்தது. பாணபத்திரரோ கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் இரவு வழிபாட்டிற்கு திருக்கோவிலுக்கு சென்றார். மழையில் நனைந்ததால் குளிரால் பாணபத்திரரின் உடல் நடுங்கியது. பாணபத்திரர் மழை, இடி, மின்னல், புயல், காற்று என எதையும் பொருட்படுத்தாது யாழினை மீட்டி பாடத் தொடங்கினார். அவரது பாடல் எலும்பினையும் உருக்கும் வண்ணம் இருந்தது. கடும் சூழலிலும் விடாது முயற்சி செய்து இசைப்பாடிய பாணபத்திரரின் இசையினால் கவரப்பட்ட இறைவனார், பாணபத்திரா, இதோ இந்த பலகை உனக்கே உரியது, இதன் மேல் நின்று பாடுக என்று வானிலே திருவாக்கு அருளினார். வானத்தில் இருந்து பொன்னால் ஆகிய நவமணிகள் பதித்த பலகை ஒன்று பாணபத்திரரின் கையினை அடைந்தது. உடனே பாணபத்திரரும் இறைவனின் ஆணையின்படி பலகையின் மீது நின்று பாடினார். வழிபாட்டினை முடித்துக்கொண்டு அவர் பலகையுடன் வீட்டிற்கு திரும்பினார். பொழுது விடிந்ததும் இறைவனார் பாணபத்திரருக்கு பரிசளித்த பலகை பற்றி அறிந்த வரகுண பாண்டியன் மிக்க மகிழ்ச்சி கொண்டார். அவர் பாணபத்திரருக்கும் திருக்கோவிலுக்கும் பல பொருட்களை பரிசாக கொடுத்தார். அந்நாள் முதல் பாணபத்திரர் திருக்கோவிலுக்கு சென்று 4 காலங்களிலும் பாடி மகிழ்ந்து வாழ்ந்து வந்தார். சில காலம் சென்ற பின் வரகுண பாண்டியன் சிவபேறு பெற்றார். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் தான் இதனை செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்ட பணிகளை எத்தகைய கடும் சூழலிலும் விடாமுயற்சியுடன் நேர்த்தியாக செய்பவர்களுக்கு உண்டான பலனை இறைவன் உறுதியாக கொடுப்பார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார். இதுவே 43வது படலமான பலகையிட்ட படலமாகும். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.